ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் எபிக் ரோல் தமிழ். இந்த வீடியோஸோட ப்ரீவியஸ் சாப்டர் எதுவும் பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஸ்டோரியோட லைன் உங்களுக்கு புரியும். உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். சாப்டர் 57 எங்கே ஸ்டார்ட் ஆகுதுண்ணா, யாங்மிங் ஹீரோ பார்த்து சொல்லியிருக்காரு, மை லார்ட் பிரின்ஸ், இந்த பிளாக் சோல் ஹால் இப்போ கம்ப்ளீட்டாக டெஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த கிரேட்டியான் டைனாசிட்டியோட சவுத்தர்ன் பார்டர் எவ்வளோ வருஷம் ஸ்டேபிளாக இருக்குன்னு ஒன்றுமே தெரியலையே. ஹீரோ அப்படியே தெரியுமாட்டு, என்ன இங்கே பாரு, நான் என்னோட ஸ்ட்ரென்த்தை மட்டும் தான் காட்டியிருக்கேன், நீ அதுக்காக என்கிட்ட ஆர்டர் போடலாம் வச்சுக்காத என்ன. அதை கேட்டதவன், மை லார்ட் பிரின்ஸ், இது ஒன்றும் ஒர்க்கு கிடையாது, இருந்தாலும் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு வேறு ஏதாவது தேவைப்படும்ல. அது ஹீரோ, இந்த சுரண்டவங்க இருக்கலாம், இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இதான் வேலை போலப்பா, எப்போ பார்த்தாலும் சுரண்டர்லேயே தான் இருக்கானுங்க. ஏய், என்னோட ஒய்ஃபுக்கு மட்டும் என்னோட ட்ரூ பவர் தெரிஞ்சிச்சு, அவள் எந்த ஒரு மூளைக்கும் போக தேவையில்லை, ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சவுத்துன்னு. பட் இருந்தாலும் அவளுக்கு என்னோட ஸ்ட்ரென்த் எக்ஸ்போஸ் ஆகிடவே கூடாது, புரியுதா? அவன் அப்படியே அமைதியாக இருக்கான். இருந்தாலும் டேய், உன்னை வான் பண்ணுறேன் கேட்டுக்க, இப்போ இங்கேருந்து போனதுலேருந்து நீ வாயே திறக்கக்கூடாது என்னோட ஸ்ட்ரென்த்தை பற்றி. என்ன ஹீரோஜரான், ஒரு வேளை நீ வெளியே பேசுன, உன் ஒய்ஃப் இருக்காளே ஒய்ஃபு, அவகிட்ட சொல்லி நிறைய மணியெல்லாம் ஆட்டையை போட்டோன்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துருவானே நீ. ஆமாம், பண்ணத்தானே செய்கிற, அங்கே இருக்கிற 167 ப்ரைவேட் ஹவுஸ்லேருந்து பணம் வாங்குறீல, அது மட்டும் இல்லைப்பா, அவளை உன்னை கட்டி வச்சு அடிக்க வேற சொல்லுவானே அவன். பிரின்ஸ், இதை மட்டும் பண்ணிடாதீங்க, நான் அப்படி பண்ணவே மாட்டேன். இருந்தாலும் என்னோட டாக்டர் ரியான், அப்புறம் இந்த பிளாக் சோல் ஹால் எல்லாருக்கும் உங்களோட பவர் தெரிஞ்சிருச்சு. டேய், தெரிஞ்சதெல்லாம் ஓகே தான், பட் ப்ராமிஸ் பண்ணி கொடு, என்னோட சீக்கிரட்டை நீ வெளியே சொல்லவே கூடாது. என்ன? அதான் நான் பிளாக் சோல் ஹாலை தான் ஃபுல்லாக அடிச்சிட்டேனாப்பா, நீ வாயை திறந்த உன் கதை அவ்வளோதான். பார்த்தா இடம் ஒன்றுமே தெரியாமங்க நொறுக்கி வச்சிருக்கான். அப்போ ஹீரோ சொல்கிறான், நான் வர்ற வழியில் காற்று ரொம்ப அடிச்சிச்சு, அப்போ நடந்த சூறாவளியில் இந்த பில்டிங்கே செதஞ்சு போச்சுன்னு சொல்லணும். அப்போ ஆள் யாரும் செத்து கிடக்கு யான்னு கேட்டால், அந்த சூறாவளி அடிக்கும்போது பில்டிங்கில் நொறுங்கி செத்துட்டாங்கன்னு சொல்லணும், புரியுதா? அவன், டேய் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? அது மட்டும் இல்லப்பா, நமக்கு தெரிஞ்சு வேற யாரும் கேட்டாங்கன்னா, அது எனக்கு தெரிஞ்சு சூறாவளியோட சேர்ந்து ஏதோ தீய சக்தின்னா சேர்ந்து இதை பண்ணிடுச்சுன்னு சொல்லணும், புரியுதா? அவன் திரும்பிட்டு, டேய் பிரின்ஸ், தீய சக்தியா? டேய் நீ தாண்டா தீய சக்தி, எங்கடா போற? ஹீரோ அப்படியே போயிட்டு இருக்கான். பார்த்தா ஒரு ரூமை அப்படியே செயின் போட்டு கட்டி வச்சிருக்கானுங்க. ஹீரோ அப்படியே பவரை கேதர் பண்ணி நொறுக்கி எடுத்துட்டான் டோரை. எனக்கு தெரிஞ்சு இந்த செயின் போட்டு கட்டியிருக்கானுங்கண்ணா, இந்த பிளாக் சோல் ஹால் திருடின பணத்தை எல்லாம் உள்ளதான் வச்சிருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். வந்து பார்த்தா அப்படியே அடுக்கி வச்சிருக்கானுங்க, வெறும் ஸ்பிரிட் ஸ்டோனாக வச்சு. அப்போ ஹீரோ கூப்பிட்றான், ஏய் வாங்காய், இதில் எவ்வளோ ஸ்பிரிட் ஸ்டோன் இருக்குன்னு கொஞ்சம் கவுண்ட் பண்ணி சொல்றியா? அப்போ வாங்காய் சொல்லுது, சாரி மாஸ்டர், சிஸ்டம் அப்கிரேடில் இருக்குது, டெம்பரரியாக மெயின்டெனன்ஸில் இருக்குன்னு. ஹீரோ அதை கேட்டதும், ஓ உன்னால் இந்த சின்ன விஷயத்த கூட பண்ண முடியாதா? அப்புறம் நீ எதுக்கு எனக்கு உன்னை க்ரஷ் பண்ணிடவா? அதை கேட்டோன்னா வாங்காய் பயந்துக்கிட்டு, இல்லை மாஸ்டர், அப்கிரேட் இப்பயே ஸ்டாப் பண்ணிடுறேன், மெசேஜ் வந்துருக்கு, அப்கிரேட் எல்லாம் பாஸ் ஆகுது, மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் நேரம் ஸ்டாப் ஆகி வைக்கிறோம்னு, அர்ஜென்ட் டாஸ்க் வந்திருக்குன்னு. அப்போ அப்படியே கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. பார்த்தா 32 மில்லியன் இருக்கு ஸ்பிரிட் ஸ்டோன். அது முடிச்சதுமே வாங்காய் கேட்குது, மாஸ்டர் இப்போ நான் அப்கிரேட் பண்ணிக்கலாமா? என்னோட மெயின்டெனன்ஸை நான் கண்டினியூ பண்ணிக்கட்டுமா? ஹீரோச்சரான், சரி சரி போ, தேங்க்யூ மாஸ்டர், நான் இப்போ என்னோட சிஸ்டமை அப்கிரேட் பண்ணிக்கிறேன்னு அது பண்ணிக்கிட்டு இருக்கு. ஹீரோ பார்க்குறான், ஓ இங்கே 32 மில்லியன் ஸ்பிரிட் ஸ்டோன் இருக்கா, இதை நம்ம காம்பன்சேஷனாக எடுத்துக்க வேண்டியதான். இருந்தாலும் இந்த பிளாக் சோல் ஹால் ரொம்ப ராயலாக வளர்ந்துருப்பானுங்க போல. இப்போ பாரு, ஏதோ தீய சக்தி அடிச்சு இப்படி 50 பேர் செத்து போயிட்டானுங்க. அப்போ யாங்மிங் கதறிக்கு இருக்கான், மை லார்ட் பிரின்ஸ், நம்ம கிரேட்டியான் டைனாசிட்டியோட ஒரு வருஷ டாக்ஸே 10 மில்லியன் ஸ்பிரிட் ஸ்டோன் தான் வரும். பட் பிரின்ஸ், இதில் எவ்வளோ இருக்குது தெரியுமா? இதையே நம்ம நேஷனல் ட்ரெஸ்ஸர்கிட்ட கொடுத்துடக்கூடாது, இது எப்படி நம்மளுக்கு காம்பன்சேஷன் ஆகும்? ஹீரோ சொல்கிறான், டேய் இதை இதுக்குடா நம்ம நேஷனல் ட்ரெஸ்ஸரில் கொடுக்கணும், அவனுங்க தான்டா அவனை கடத்தி வந்தானுங்க. அந்த பாய்ஜிங்லிங் என்ன பண்ணான், அவன் தானே ட்ரிக் பண்ணி நம்மளை ஏமாத்தினான், அதுக்கு காம்பன்சேஷனை வாங்கித்தானே ஆகணும். அப்போ தான் யாங்மி திங்க் பண்ணி பார்க்குறாரு, ஆமாம் இதெல்லாம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, எல்லாத்துக்கும் காரணம் அந்த பாய்ஜிங்லிங் தான். அவன் தான் நம்ம கிட்ட தப்பாக நடந்தது இல்லாமல் நம்மளை இந்த அளவுக்கு பண்ண வச்சுருக்கான். இருந்தாலும் அவனை தான் கொண்டுட்டீங்களே. ஹீரோ சொல்கிறான், இல்லை நான் எப்போயுமே ஜாலியாக இருக்க தான் ஆசைப்பட்டேன், ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு ஓயினை போட்டுட்டு சாப்பிட்டுட்டு, பட் என்னையே இப்படி பண்ண வச்சிட்டானுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ரெஸ்ட் எடுக்கிற டைத்தையும் கெடுத்துட்டான், அதுக்கு காம்பன்சேஷன் வேணும்ல. பட் இருந்தாலும்
நான் இந்த பிளாக் சோல் ஹாலுக்கு எதுக்கு வந்தேன்? அவனுங்க உன்னை கொலை பண்ண நினச்சனால தானே. அதுக்கு சரி ஓகே, நம்ம அதுக்கு ஒரு 10 மில்லியன் ஸ்பிரிட் ஸ்டோன் எடுத்துக்கிறோம். என்ன சொல்ற? அதில் நான் ஒரு 9 மில்லியன் எடுத்துக்கிறேன், நீ ஒரு 1 மில்லியன் எடுத்துக்கப்பா. அவன் பார்க்குறான், இருந்தாலும் மை லார்ட் பிரின்ஸ் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா? இருந்தாலும் அவங்கள தான் கொண்டுட்டோமே, ஆல்ரெடி செத்தவனுங்கிட்ட இருந்து நம்ம ஆட்டே போடலாமா? அது ஹீரோ சொல்கிறான், ஏய் டைம் இஸ் மணிப்பா, டைம் இஸ் லைஃப். என்னது? ஆமாம், பிளாக் சோல் ஹால் நம்மளோட டயத்தை வேஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்காக அவங்கள கொண்டுட்டோம். இருந்தாலும் அவனுங்களோட படம் எங்கே போகணும்? நம்மக்கிட்ட தானே வரணும். அது மட்டும் இல்லை, அடிஷ்னலாக ஒரு காம்பன்சேஷன் ஃபீஸு, அப்புறம் சர்வீஸ் ஃபீஸு, அதுக்கு ஒரு 10 மில்லியன் ஸ்பிரிட் ஸ்டோன் போட்டுக்க. அது மட்டும் இல்லை, அப்புறம் டியூஷன் ஃபீஸு, நம்ம சஃபர் ஆனதுக்கு ஃபீஸு, அப்புறம் இந்த ஸ்பிரிட் ஸ்டோனை கவுண்ட் பண்ணதுக்கு ஒரு ஃபீஸுன்னு அதுக்கு ஒரு 10 மில்லியன் ஸ்பிரிட் ஸ்டோன் போட்டுக்க. அப்புறம் இங்கேருந்து அதெல்லாம் கொண்டு போகிறோமே டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபீஸு, அதுக்கு ஒரு 5 மில்லியன் ஸ்பிரிட் ஸ்டோன் போட்டுக்க. அது மட்டும் இல்லைப்பா, அடிஷ்னலாக என்னோட மென்டல் டேமேஜை வேற கெடுத்து விட்டான், அதுக்கு ஒரு பீஸை போட்டுக்க. அது மட்டும் இல்லை, உன்னை கிட்னாப் பேரை பண்ணியிருக்கானுங்க, அதுக்கும் சேர்த்து ஒரு 2 மில்லியன் ஸ்பிரிட் ஸ்டோன் போட்டுக்க. அதுனா பத்தாது, இப்போ எண்ணி பார்த்தா 37 மில்லியன் ஸ்பிரிட் ஸ்டோன் வருதுடா. பட் இங்கே இருக்கிறதெல்லாம் வெறும் 32 மில்லியன் தான். டேமிட், இவனுங்களை கொண்டோனை மட்டும் விட்டுருக்க கூடாதுடா. இப்போ 5 மில்லியன் மிஸ் ஆகுதுடா. அதை கேட்டதும் அவனுக்கு சரியான சாக்கு. ஹீரோ பார்த்தா தேடிக்கு இருக்கான், அந்த 5 மில்லியன் எங்கேயாவது கிடைக்குதான்னு. அட பாவி, அவனுங்களை கொண்டது இல்லாமல் 5 மில்லியன் கம்மியாக இருக்குன்னு வேற சரியாடா, 32 மில்லியனே அதிகம்டா. அப்போ ஹீரோ பார்த்து சொல்கிறான், மை லார்ட் பிரின்ஸ் நீங்கள் கவுண்ட் பண்ண விதம் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா, ஏய் நீ மான்ஸ்டரியா. இதோட இந்த சாப்டர் 57 முடியுது. சாப்டர் 58 ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ஹீரோ யாங்மிங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், ஏய் பாத்தியா, இந்த ட்ரெஸ்ஸை வச்சு என் ட்ரெஸ்ஸை கவர் பண்ணிட்டேன்ல, யாருக்கும் பார்த்தா என் மேலே டவுட் வராதுல. இப்போ இதை வச்சு நான் எஸ்கேப் ஆக போகிறேன்டா. ஹீரோ அப்படியே பார்த்துருக்கான், என்ன? ஐயோ, இந்த சீனை இன்னும் முடிக்கலையே. பார்த்தா அந்த என்ட்ரன்ஸ் இன்னும் அப்படியே இருக்கு. ஹீரோ அப்படியே பறந்து நின்றே பார்த்துக்கிருக்கான். சரி இருப்பா, இதை முடிச்சிடேன்னு சொல்லிட்டு அவ்வளோதான், சுத்தமாக இருந்த இடமே தெரியாமல் காலி பண்ணி விட்டான். அதை பார்த்ததும் யாங்மிங், லார்ட் பிரின்ஸ் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆள் தான். உண்மையாக நீங்கள் எந்த ரீலமில் இருக்கீங்க? இல்லை அந்த செயின்ட் ரீலமில் எதுவும் இருக்கீங்களா? அது ஹீரோ சொன்னான், ஏய் எனக்கு எந்த ரீலமும் கிடையாதுப்பா, எனக்கு ஆறா கூட கிடையாது, நீ என்ன நோட்டீஸ் பண்ணலையா? இருந்தாலும் பிரின்ஸ் நீங்கள் ஒரு சாதாரண ஆளாக இருந்தால் எப்படி இதை பண்ண முடியும்? எப்படி? அது ஹீரோ சொன்னான், என்னோட ஸ்ட்ரென்த் எல்லாம் ரொம்ப ஸ்பெஷல்ப்பா, எனக்கு என்னன்னே தெரில, பட் என்னோட பவர் டெய்லி இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. அது எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகும்னு எனக்கே தெரியாதுப்பா. அதர்வைஸ் இன்னொன்றில் சொல்லணும்னா, நான் மட்டும் மேஜஸ்டிக்கு மட்டும் ஹஸ்பண்ட் ஆகலை, உங்கள் கிரேட் ஏன் டைனாசிட்டியுமே நான் அழிச்சிருப்பேன்ப்பா. அதை கேட்டதாவே, என்ன எங்கள் கண்ட்ரி டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பீங்களா? ஐயோ நல்ல வேலை, எங்கள் பிரின்ஸை வந்தது ரொம்ப நல்லதாக போச்சு. இல்லைனா அந்த பிரின்ஸோட எபிலிட்டி நம்ம கண்ட்ரியே டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பான்னு அவர் பயந்துக்கு இருக்காரு. இருந்தாலும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, அதனால தான் என்னை கிட்னாப் பண்ணிட்டானுங்க. அதோட ஹீரோட்ட பார்த்து கேட்குறாரு, மை லார்ட் பிரின்ஸ் நீங்கள் கொஞ்சம் என்னை கைட் பண்ணுறீங்களா? எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுத்தீங்கன்னா என்னோட ஸ்ட்ரென்த்தை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிடுவேன். ஹீரோ சொல்கிறேன், என்னது ப்ராக்டிஸ் கொடுக்கவா? நீ சொல்கிறத கேட்டதும் உன் பொண்ணு லிங்கரை சொன்னதாண்டா எனக்கு ஞாபகம் வருது. அவளுமே ஒரு டயத்தில் அப்படி தான் கேட்டா. பட் எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது உனக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குற அளவுக்கு. என்ன புரியுதா? நீ ஃபஸ்ட்டு உன் அமைச்சர் வேலையை முதல்ல ஒழுங்காக போடுறா. அவன் திங்க் பண்ணுறான், இருந்தாலும் பிரின்ஸோட ஸ்ட்ரென்த் ரொம்ப நான் இமேஜின் பண்ணதோட மேலே இருக்குது. பட் இருந்தாலும் ஏன் இப்படி ஒரு திங்க் பண்ணுறாரு? இன்னொரு ஆளுக்கு சொல்லி கொடுத்தா தான் என்னவா? இருந்தாலும் இந்த பிளாக் சோல் ஹால் என்னை தூக்கிட்டு வந்தது ஏதோ வேலையை பண்ண வைக்கிறக்காகத்தான். பட் என்கிட்ட அவனுக்கு எந்த ஒரு ஹாமாவும் நடந்துக்கவே இல்லை. இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் என்ன டார்கெட் பண்ணாமல் என் வீட்டில் இருக்க யாராவது டார்கெட் பண்ணி என்னை கொண்டா என்ன பண்ணுறது? அப்படியே ஹீரோ பார்த்துக்கிருக்காரு. பிரின்ஸ், இருந்தாலும் உங்களை நான் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறேன். என்னோடய வீக்னஸ் எல்லாம் என்னன்னு சொல்லுங்கள். ஏன்னா என்னோடய வீக்னஸை நான் பப்ளிக்கில் காட்டவே முடியாது. நான் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி காட்டிக்கிட்டாதான் என்னை கடத்தல் நிற்கிறவங்களும் சரி, அசாசினேட் பண்ண வந்தவங்களும் சரி என்னை பார்த்து பயப்படுவானுங்க. ஹீரோ சரான், அதுனா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. அதுக்கு அவன் ஹீரோ பார்த்து இன்னும் திங்க் பண்ணிட்டே இருக்கான். இவனை பார்க்க கோழி திருட மாதிரி இருக்கான், பட் பண்ணுறதெல்லாம் பெரிய புளியை அடித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இவனை மாதிரி தான் இருக்கணும். ஹீரோ சரான், முடியாது, நான் என்னோடய லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம்னு இருக்கேன்ப்பா. ஒரு நல்ல மீலில் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்கணுன்னு இருக்கேன். என்னை ஃபோர்ஸ் பண்ணாத, நான் உனக்கு ட்ரைனிங்கே கொடுக்க மாட்டேன். என்ன இனிமேல் அதுக்கு மேலே கேட்ட உனக்கு அவ்வளோதான்டா. நீ உனக்கான டைட்டிலை தேடிக்க. அதை கேட்ட அவன் தலையை சொரிஞ்சுட்டே இருக்கிறான். என்னது டைட்டில்னா என்ன? டே ஸ்டூபிட், டைட்டில்னா என்னன்னு தெரியாதா? இந்த வேர்ல்டில் இருக்க மற்ற பீப்புள் உனக்கு கொடுக்குறதுடா. டைட்டில்னா என்னன்னு தெரியாதான். அப்போ தான் சார், என்னோட பாஸ்டில் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான். அவன் ஆம்புஷ் பண்ணுறதுல பெரிய ஆள். அதுவும் பாத்ரூமில் நின்று அப்போ வரப்போ தான் அவனோட டார்கெட்டை கொள்ளுவான்.
அதுக்காக அவனுக்கு மற்றவங்க வச்ச பேர் என்ன தெரியுமா? தி கில்லிங் ஷிட் கிங் தெரியுமா? அப்படி இருக்கண்டா பேர்னா நம்மளா கேட்கக்கூடாது. என்ன உன் பேர் என்ன ஹெவி டேங் கேவல்ரின்னு வைக்க போறியா? இல்லை அப்படி கூப்பிட்றதா உனக்கு பிடிக்குமான்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். பிரின்ஸ் இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட். டேய் அதுனா விஷயம் கிடையாது, அது ஒரு பாயிண்ட்டும் கிடையாது. நான் சொன்னது அந்த டைட்டில் பற்றி மட்டும்தான், அதை பற்றி கவலைப்படுறான். அவன் ஹீரோஸ் வந்து திங்க் பண்ணி பார்க்குறான். ஓ ஹெவி டேங்க் கேவல்ரியா, இதுவே நல்லா இருக்கே. இருந்தாலும் நீ ஓனா சம்பாரிச்சுக்கடா. அவன் திங்க் பண்ணியிருக்கான். இல்லை இவர் சொன்ன பேரே கரெக்டாக இருக்குது, நம்ம ஹெவி டேங்க் கேவல்ரின்னு வச்சுக்கலாம். ஏன்னா போர்னு வந்துட்டா ஹெவி டேங்க் கேவல்ரி தான் முன்னாடி நின்று சண்டை போடுவானுங்க. அப்போ நானும் அந்த பேரை எடுத்துக்கிட்டா நேச்சுரலாகவே பேட்டரியில் இருக்க மாதிரி தானே அர்த்தம். இந்த டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கிட்டு இருக்கான் ஹீரோ. டே இதை கூடயாட எடுத்துக்குவேன். ஹீரோ இன்னும் திங்க் பண்ணுறான். இவனுக்கு என்னோட எபிலிட்டி பற்றி ஒன்றுமே தெரில. பட் என்னதான் இருந்தாலும் சரி, இவன் அந்த கிரேட்டியன் டைனாசிட்டியோட ஹவுஸ் ஹோல்ட் மினிஸ்டர் வேற. சரி ஓகே, இவன்கிட்ட பேசி ஒன்றும் பண்ண முடியாது. இவன் பாட்டுக்கு பேசிட்டு போகிறான். இருந்தாலும் இவன் பெரிய ஆளு தான்ப்பா. அந்த ஜென்ரல் சாங்குங்கிற கிங் காங்கையே அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கான். சே என்ன மனுஷன் அவன். நான் அவகிட்ட மாட்டி முழிக்கிறத பார்த்தா எனக்கு அப்படி இருக்கும். இவன் டெஃபினட்டாக சொல்லணும்னா பெரிய அலியா. ஹீரோப்போ தான் திங்க் பண்ணி பார்க்குறான். அத்தடி அவளை நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது. விட்டு அவன் என்னை கொண்டாலும் கொண்டுருவா. அப்போ யாங்மிங் கேட்குறாரு, மை லார்ட் பிரின்ஸ் ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களா? அதை கேட்டா ஹீரோ சொல்கிறான், அதெல்லாம் சரி, இதெல்லாம் எங்கேருந்து வந்துருக்கு? அதுக்கு அவர் சொல்கிறாரு, கோடு வேடா 5 மீல்ஸ், அப்புறம் ஒரு வீக் கழிச்சா இன்னொரு மீல் கிடைக்கும்னு சொல்கிறாரு. என்னடா சொல்கிற பிரின்ஸ்? அதெல்லாம் கோடு வேர்ட் பிரின்ஸ் சொல்கிறான். ப்ளீஸ் மை லார்ட் பிரின்ஸ், இந்த வேர்டை நீங்கள் மறந்துடாதீங்க. இந்த கிரேட்டியன் டைனாசிட்டி ஆபத்தில் வராமல் இருக்கணும்னா இதை நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு தடையும் கூட இல்லாமல் பண்ணிடணும். புரியுதா உங்களுக்கு? இந்த என்டையர் வேலையே இப்போ நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. டேய் இப்போ என்னடா கதை சொல்ல வர்ற? பிரின்ஸ் எனக்கே தெரில பிரின்ஸ். அப்போ ஏன்டா சொல்கிற? அப்போ யாங்மிங் சொல்கிறாரு, மை லார்ட் பிரின்ஸ் இருந்தாலும் நம்மக்கிட்ட ஒரு ஹிடன் பவர் ஹவுஸ் இருக்குது, அதில் ஒரு டீப்பான வாட்டரும் இருக்குது. அது மாதிரி அங்கே போனால் நம்மளுக்கு இந்த கிரேட்டியன் டைனாசிட்டியை பற்றி நிறைய சீக்ரெட் தெரியும். டேய் அதை ஃபஸ்ட்டே சொல்ல வேண்டியதானடா. ஹீரோ அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ சென்ஸ் ஆகுது. பார்த்தா திரும்பி பார்க்குறான், பூச்சி என் ஒய்ஃப் வேறு வந்துட்டா. இப்போ நான் ஓடியாகணும்னு பயத்தில் நடுங்கிட்டு இருக்கான். இதோட இந்த சாப்டர் 58 முடியுது. சாப்டர் 59 ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. யாங்மிங் அவ்வளோதான் நிற்க கூட முடியல. ஹீரோ அவன் ஒய்ஃப் வரவும் எஸ்கேப்பு. இந்த ஓடிட்டேன்லன்னு பார்த்தா மேகத்தில் ஒரு ஓட்டையே போட்டு வச்சிருக்கான், ராக்கெட் மாதிரி. நம்ம பிரின்ஸ் இவ்வளோ ஸ்ட்ராங்கா? இங்கிட்ட அப்படியே திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் அப்படியே பைய வந்துக்கிருக்காங்க. என்னம்மா நீ இவ்வளோ ஸ்லோவாக வரியே, நான் செத்து சுடுகாட்டுக்கு போன பிறகு தான் வருவியா நீ? பார்த்தா ஹீரோயின் அப்படியே என்ட்ரி கொடுக்குறாங்க. அங்கிள் சாங் இங்கே நல்லா தானே இருக்கீங்க? அது மட்டும் இல்லை, வீட்டில் லிங்கரும் சரி உங்கள் ஒய்ஃபும் சரி ரொம்பவே கவலைப்பட்டுக்கு இருக்காங்க. நேற்று உங்களை மிதிச்சு வீட்டை விட்டு விரட்டி விட்டாங்களாமே, அதனால தான் நீங்கள் இப்படி மாட்டிட்டீங்கன்னு ஆன்ட்டி ரொம்ப கவலைப்பட்டுக்கிருக்காங்க. சரி அது ஓகே மேஜஸ்ட்ரி, நீங்கள் தனியாக வந்தீங்க. அவன் பார்க்குறா, என்ன பிளாக் சோல் ஹாலே வெறும் மண்ணு மட்டும்தான் கிடக்கு, என்னாச்சு? அப்போ தான் அவர் சொல்கிறாரு, என்னை கேப்சர் பண்ணிட்டு போனதே அந்த 6 evil ஸ்பிரிட்டில் ஒன்றான ஸ்கை டீமன் தான், அந்த பேங் டாங். அது மட்டும் இல்லை, நிறைய ஹிடன் கில்லர்ஸும் இருந்தானுங்க இந்த பிளாக் சோல் ஹாலில். எத்தனை பேர் இருந்தானுங்க தெரியுமா? அது மட்டும் இல்லை, அந்த பாய் ஜிங்லின் அவன் அந்த லீவ் ஐட்டனை பற்றி மென்ஷன் வேற பண்ணான். என்ன சொல்றீங்க? அந்த பாய் ஜிங்லின் வேற இருந்தானா? அவன் தானே பிளாக் சோல் ஹாலோட லார்டு. ஆமாம், அப்போ தான் என்ட்ரி கொடுத்தாரு நம்ம ஹீரோ. அந்த ஸ்ட்ராங்கஸ்டான மேன் அப்போ தான் அப்பியர் ஆனார் தெரியுமா? அவர் மட்டும் வரல, அந்த பிளாக் சோல் ஹால் கண்டிப்பாக என்ன கொண்டிருப்பானுங்க. அவர் பார்க்க ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாரு, ஆனால் ஃபேஸ் கிளியராகவே தெரில. அவர் ஈஸியாக அந்த பாய் ஜிங்லிங்க கொண்டுட்டாரு. அவரை மட்டும் கொல்லல, இங்க பிளாக் சோல் ஹாலே ஃபுல்லா டிஸ்ட்ராய் பண்ணிட்டாரு தெரியுமா? அதை பண்ணது இல்லாம அந்த ட்ரெஸரி வேற நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. அவங்க பாக்குறா, என்ன சொல்ற? மொத்த ஆளையும் ஒரு ஆள் கொண்டுட்டானா? ஆமா மேஜஸ்ட்ரி, அந்த இப்போ அவன் கொண்டனால நம்ம கிரேட்டியன் டைனாசிட்டியே இப்போ ஸ்டேபிளாக இருக்கும். அதுக்கு அந்த பிளாக் சோல் ஹாலும் சரி அந்த பிளட் பில்டிங்கும் சரி ரெண்டுமே இனிமேல் தடையாக இருக்காது. யுவர் மேஜஸ்ட்ரி, நம்ம கோர்ட்டில் லீவ் ஆயிட்டுன்னு இருக்க தான் ரொம்ப சேஃப்னு நினைக்கிறேன். அவனுங்க அதுக்காக பயந்துக்கிட்டு தான் கொஞ்சம் வருஷமாக நம்ம கிட்ட வரவே இல்லை. பட் ஏன்னு தெரில, இப்போ கொஞ்சம் வருஷமாக நம்ம அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க கண்டினியூஸாக. அந்த பிளாக் சோல் ஹாலும் சரி பிளட் கோட் பில்டிங்கும் சரி என்ன பர்பஸாக இருக்கும்? திடீர்னு அப்பியர் ஆகிட்டு இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு அவனுங்க நம்ம கிரேட்டியன் டைனாசிட்டியோட நேஷனல் ட்ரெஷர் மேலே தான் கை வைக்க நினைக்கிறானுங்க போல. என்ன சொல்றீங்க? அது உண்மையா யுவர் மேஜஸ்ட்ரி? இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் அந்த ஸ்ட்ராங் மேன் கொடுக்க சொன்னாருன்னு அப்படியே மோதிரத்தை கொடுக்குறாரு. பார்த்தா அதுக்குள்ள அத்தனை பொருளையும் உள்ளதான் மறைச்சு வச்சிருக்கான் போல. வாவ், செம்ம ஜீனியஸாக இருக்கானே அவன். இதை வச்சு நம்ம கிரேட்டியன் டைனாசிட்டிக்கு என்னென்ன பண்ணலாம் தெரியுமா? நம்ம நிதிக்கு நீ பஞ்சமே கிடையாது. இருந்தாலும் எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. அவன் ஏன் நம்மக்கிட்ட கொடுத்தான்? இல்லை மேஜஸ்ட்ரி, அவன் எனக்கு தெரிஞ்சு கைண்டான பர்சனாக இருப்பான் போல. அது மட்டும் இல்லை, போகிறப்ப கூட நான் ட்ரிங்க்ஸ் பண்ணி ஃபன்னாக இருக்குன்னு தான் ஆசைப்பட்றேன்.
என்னை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு தான் போனான். அப்போ தான் திங்க் பண்ணி பார்க்குறான், நான் ஃபஸ்ட்டு போய் லிங்கர்கிட்ட கேட்டே ஆகணும், அந்த பிரின்ஸ் எப்படி அந்த பாய்சன்ஸ் மேனை கொண்டான்னு. அதை கேட்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன்னு அவர் திங்க் பண்ணியிருக்காரு. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, சரி ஓகே அங்கிள், நம்ம வாங்க சீக்கிரம் போகலாம். அங்கே ஆன்ட்டியும் லிங்கரும் ரொம்ப சோகத்தில் இருக்காங்க, அவங்கள பற்றி கவலைப்பட்டு. சரி ஓகே மேஜஸ்டி வாங்க போகலான்னு சொல்லி முடிக்கிறக்குள்ள ஹீரோயின் இழுக்கிற இழுல அவருக்கு உயிரே உசுராடின்னு போல. அவங்க கூட கொல்ல பார்க்கல, நீ தாண்டி கொல்ல பார்க்குறேன்னு கத்திக்கிருக்காரு. ஸ்லோவாக போகணும். இங்கிட்ட அப்படியே பார்த்தா ஜென்ரல் சாங்கும் சரி லிங்கரும் சரி அப்படியே வீட்டில் சோகமாக உட்காந்துருக்காங்க. இப்போ லிங்கர் பார்க்குறாங்க, அம்மா இங்கே பாருங்க. அவள் அழுதுகிட்டே பார்த்தா யாங்மிங் வந்துட்டாரு. ஐயோ கிட்ட வந்து கட்டி பிடிச்சி, சாரியா, நீ என்ன பண்ணாலும் நீ உன்னை அடிக்க மாட்டாயா, நான் அடித்தனால தானே உன்னை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கிட்டு யாங்மிங் கதறிக்கி இருக்காரு, இல்லை உன்னோட தப்பு இல்லை, நான் தான் உன்னை கோவப்பட வச்சேன்னு இங்கிட்டு கதறிக்கி இருக்காங்க கப்புள்ஸ் 2 பேரும். அங்கே லிங்கர் சொல்கிறா, இந்த வயசான கப்புள்ஸுக்கு ஒரு வேலையே இல்லைப்பா, எப்பயும் சண்டை போகிறது அப்புறம் அழுதுட்டு கிடக்கிறது. அவகிட்ட வந்து லிங்கர் தலையில் ஒரு கொட்டு, ஏய் என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, நான் உங்கள் அப்பா அம்மா தெரியுமா என்ன. இங்கிட்டு மேஜஸ்டி அப்படியே பார்த்துக்கிருக்கா. உண்மையாகவே நல்லா தான் இருக்குது, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இருந்தா இப்படித்தான் சந்தோஷமாக இருப்பாங்களான்னு அவள் அப்படியே பார்த்துக்கிருக்கா. இதோட இந்த சாப்டர் 59 முடியுது.